அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பிரியாம்பிள், அதாவது முகவுரை, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல பிரியாம்பிள் எப்படி கொண்டு வந்தாங்க, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, பிரியாம்பிள் அப்படின்னா என்ன, அதனுடைய லீகல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, பிரியாம்பிள இது வரைக்கும் எத்தனை டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த பிரியாம்பிள எப்படி அமெண்ட்மெண்ட் பண்றது, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எல்லா டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் அப்படின்னா என்னன்னா, பிரியாம்பிள் அப்படின்றது ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரைமரி கோல்ஸ், அதனுடைய நோக்கங்கள், இது எல்லாத்தையுமே பிரியாம்பிள்ல கன்சைஸா கொடுத்திருப்பாங்க. இதுல பிரியாம்பிள பத்தி ஃபேமஸான மெட்டபர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்களுடைய மைண்ட ஓபன் பண்ணக்கூடிய ஒரு கீயா செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் எம் ஹிதயத்துல்லா அப்படின்ற ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரியாம்பிள கான்ஸ்டிடியூஷனுடைய சோல் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரியாம்பிள மொத்தம் 73 வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஸ்ட்ரிக்டா நம்ம பார்த்தோம், கரெக்டா எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா 80க்கு மேல வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா இத எப்படி 73 கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த கமா, அது மாதிரி பங்க்சுவேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு வேர்ட் இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு எக்ஸாக்டா 73 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, ஏபிபி எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் நம்ம பிரியாம்பிள்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 73 வேர்ட்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பிரியாம்பிளினுடைய ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு அல்டிமேட்டான பவரே அதுல இருக்கக்கூடிய பீப்புள், இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் தான் சொல்றாங்க. இது எதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, பிரியாம்பிள்ல வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இது டெமோக்ராசியை இன்டைரக்டா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பிரியாம்பிள்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டினுடைய நேச்சர் எப்படி இருக்கும், நம்ம இந்திய நாட்டினுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய நாட்டினுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இந்த நேச்சர்ல தான் நம்மளுடைய இந்தியா ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமான கோர் ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இது எல்லாமே சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இதுதான் பிரியாம்பிள்ல கான்ஸ்டிடியூஷனுடைய இந்த ஆப்ஜெக்டிவ், முக்கியமான ஆப்ஜெக்டிவ் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து பிரியாம்பிளினுடைய அடாப்ஷன் டேட். இதை அபிஷியலா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில எப்போ அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா 26 நவம்பர் 1949. இந்த டேயை தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் டே இல்லைன்னா நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்து இது எப்படி நம்ம பிரியாம்பிள் அப்படின்ற ஐடியாவை பாரோ பண்ணிருப்போம், அது மட்டும் இல்லாம அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒன்ன நேரு, ஜவஹர்லால் நேரு உருவாக்கி இருப்பாரு. உருவாக்கி அவர் 13 டிசம்பர் 1946ல நம்ம கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு மூவ் பண்ணிருப்பாரு. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில என்ன ஆகும் அப்படின்னா 22 ஜனவரி 1947ல அவங்க அதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இதை எப்போ என்போர்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க பிரியாம்பிள் அப்படின்னா 26 ஜனவரி 1950. இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்போ என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சோ அப்பதான் அபிஷியலா என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. நம்ம அந்த டே தான் நம்ம ரிபப்ளிக் டேயாவும் கொண்டாடுறோம். இதுல இந்த பிரியாம்பிள்ல நிறைய முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ்ல முக்கியமான வேர்ட்ஸ் நம்ம எந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம டெரிவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ல 3 வகையான ஜஸ்டிஸ் இருக்கு: சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். இந்த ஐடியாவை நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணிருப்போம் அப்படின்னா சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் இருந்து நம்ம பாரோ பண்ணிருப்போம். அதே மாதிரி லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இது நம்ம பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம பாரோ பண்ணிருப்போம். அதே மாதிரி ரிபப்ளிக் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் நம்ம பாரோ பண்ணிருக்கோம்.
இந்த பிரியாம்பிள்ல வந்து முக்கியமான கேசஸ் இருக்கு. மொத்தம் 3 முக்கியமான கேஸ், லேண்ட்மார்க் கேஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா இன் ரீ பெரும்பாரி கேஸ் 1960. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரியாம்பிள் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பார்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு எய்டா மட்டுமே செயல்படுது. மற்றபடி வந்து பிரியாம்பிள் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பார்ட் இல்ல, அது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேசவானந்த பாரதி கேஸ் 1973. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன ரீ பெரும்பாரி கேஸ்ல சொன்ன அந்த ரூலிங்க வந்து ஓவர் ரூல் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரியாம்பிள் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லி ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரியாம்பிள எப்ப நம்மளால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணாம நம்மளால பிரியாம்பிள வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல வந்து முக்கியமா பேசிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுலயுமே வந்து பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படின்றத வந்து திரும்பவும் அஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிரியாம்பிள வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா, பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாம்பிள வந்து நம்ம டைரக்டா என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. எப்படின்னா கோர்ட்ல போய் இந்த மாதிரி பிரியாம்பிள சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அதனால இந்த பிரின்சிபலை மீறி நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பிரியாம்பிள காட்டி நம்மளால போய் கோர்ட்ல கேஸ் போட்டு நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. ஆனா அதே இது நம்ம எப்படி போலாம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிளுடைய அந்த பிரின்சிபல்ஸை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அதுல வந்து பிரியாம்பிள் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகல நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு நம்ம ரைட்டை வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இன்டைரக்டா தான் வந்து நம்மளால கோர்ட்ல என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியுமே தவிர்த்து டைரக்டா நம்மளால என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணலாம்னு சொல்லி நம்ம கேஸ்ல பார்த்துட்டோம். அப்போ இது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1976ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னா சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வேர்டை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாடிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்னா யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்ற வேர்டை வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், அதாவது அந்த இன்டெகிரிட்டின்ற வேர்டை வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா இதுல வந்து அமெண்ட்மெண்ட் பண்றோம், ஆனா இதுல வந்து ப்ரீவியஸ் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பிரியாம்பிள ஆர்டினன்ஸ் மூலமா வந்து நம்மளால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். நம்மளால வந்து ஆர்டினன்ஸ் மூலமா பிரியாம்பிள நம்மளால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 368 அந்த ஆர்டிகலுக்கு கீழே தான் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி அமெண்ட்மெண்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் பிரியாம்பிள அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா பிரியாம்பிளும் ஒரு பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ நம்ம வந்து பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் ஆர்டிகல் 368க்கு கீழே என்ன ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்களோ அதுபடிதான் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். சோ ஆர்டினன்ஸ் வந்து அந்த 368ல ப்ரொசீஜர்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, அதனால நம்மளால வந்து பண்ண முடியாது. இவ்வளவுதான் பிரியாம்பிளினுடைய முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம பிரியாம்பிள்ல வந்துட்டு முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த டேட்ஸ் தான் நம்ம வந்து அதிகமா ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 73 வேர்ட்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. தேங்க்யூ ஆல்.